இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட இது இந்த தவசு காலத்தின் கடைசி வாரமாய் கருதப்படுகிறது. இந்த கடைசி வாரத்திலும் சிலுவையை குறித்து தியானிப்பது, அதுவும் அதிகமாய் தியானிப்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்ப இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? பவுலுக்கு சிலுவை ஒரு மேன்மையான ஒரு அடையாளமாய் கருதப்பட்டது. சிலுவை என்று சொன்னாலே அந்த காலத்துல அது ஒரு கொலை கருவியாக அதை பார்ப்பார்கள், இல்லை என்று சொன்னால் அது ஒரு சாபத்தின் அடையாளமாக பார்ப்பார்கள். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்தாரோ, சாத்தானை வெற்றி சிறந்தார், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்டாரோ, அன்றைக்கு அந்த சிலுவையானது, அந்த கொலை கருவியாய் கருதப்பட்ட அந்த சிலுவையானது இன்னைக்கு மேன்மையின் அடையாளமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த உலகத்தில் நான் எவ்வளவு பெரிய சொத்தை சம்பாதித்தாலும் சரி, இந்த உலகத்துல நான் எவ்வளவு பெரிய படிப்பை படித்தாலும் சரி, இந்த உலகத்துல எத்தனை மனிதர்களுக்கு நான் பெரிய அதிபதியாக இருந்தாலும் சரி, ஒன்றை குறித்து கூட நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் பவுல் இப்படி சொல்லுகிறார்? இதற்காக இந்த சிலுவை மேன்மையின் அடையாளமாய் கருதப்படுகிறது என்று சொன்னால், இந்த சிலுவையினுடைய ஒரு தன்மை எப்படியாக இருக்கிறது? இந்த சிலுவை ஒரு நிர்பந்திக்கப்பட்ட சிலுவையாய் ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சந்தரும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரே ஒரு வசனம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. சிரேனே என்று சொல்லப்பட்டதான ஒரு ஊரிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதனுடைய பெயர் என்னவா இருக்கிறது? சீமோன் எனப்பட்ட சிரேனே ஊரனாகிய சீமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சிரேனே ஊரனாகிய சீமோனை குறித்து, அவனுடைய பின்னணியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், இவன் ஏன் அந்த பட்டணத்திற்கு ஆண்டவர் அந்த எருசலேம் பட்டணத்திற்கு ஏன் வர வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுவதற்காக, அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்திற்காக இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் வந்திருக்கலாம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு கொண்டாட்டத்திற்காக வந்ததான ஒரு மனிதனை நோக்கி, ஒரு மனிதனிடத்துல இப்போது ஒரு காரியம் நிகழ்த்தப்படுகிறது. அது என்ன காரியம்? இப்போது சிலுவை அவன் மேல் சுமத்தப்படுகிறது. இந்த சிலுவையானது அவன் மேல் நிர்பந்திக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் அறையப்பட வேண்டியிருந்த அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு வருகிறார். இப்போது அந்த சிலுவையானது இவனிடத்திலும் அது நிர்பந்திக்கப்படுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருவேளை இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அதை ஏன் சுமந்திருக்கலாம், எதற்காக சுமந்திருக்கலாம் என்று சொல்லி பார்த்தால், அதை சுற்றியிருந்த போர் சேவர்களுக்கு அவன் பயந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் இதை நான் சுமக்கவில்லை என்று சொன்னால் என்னையும் இப்படி அறைந்து விடுவார்களோ, அவர்களெல்லாம் இவ்வளவு கொடூரமாய் காணப்படுகிறார்களே என்கிறதான ஒரு பயம் அவரை ஆட்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் ஒருவேளை அவன் அது நிமித்தமாய் சுமந்திருந்தாலும் உண்மையான சம்பவம் என்ன? அந்த இடத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள், எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டது. ஆனால் அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூட வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் அந்த சீமோனை தெரிந்து கொண்டது நிமித்தமாக அந்த குறிப்பிட்ட அந்த சீமோனிடத்திற்கு இந்த சிலுவையானது கடந்து போகிறது. இந்த சிலுவையானது அந்த சீமோனுக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. எப்படிப்பட்டதான சூழ்நிலையில? பண்டிகை காலங்கள்ல பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று வருகிறதான அந்த சீமோனுக்கு இந்த சிலுவையானது நிர்பந்திக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே சிலுவையானது நிர்பந்திக்கப்படலாம். சிலுவை போன்றதான பாடுகள் நமக்கு நிர்பந்திக்கப்படலாம். இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆண்டவரை பின்பற்றுவது நிமித்தமாக நமக்கு அநேக பாடுகள் நமக்கு வரலாம். ஒருவேளை மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை கூட நமக்கு காணப்படலாம்.
எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நமக்கு கர்த்தர் கொடுத்ததான இந்த சிலுவையை நாம் சந்தோஷத்தோடு சுமக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். வேத வசனத்துல கூட வாசிக்கிறோம், அவன் என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் சிலுவை கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சிலுவையை நாம் எப்படி சுமக்க வேண்டும் என்பதை ஒரு அடையாளத்தை காட்டும்படியாக தான் இந்த சிறைனே ஊரானாகிய சீமோனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இந்த அனுபவம் இருக்கிறது என்பதை கர்த்தர் இதன் மூலமாய் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சீமோன் ஒருவேளை அதை சுமந்து கொண்டு மற்றவர்களுக்காக அவன் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இதனுடைய அடையாளம் எங்கே வெளிப்படுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாளகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். யார் இந்த ரூபு என்று சொல்லி பார்த்தால், மார்க் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட பெயருள்ள மனிதன். அப்போ இந்த சீமோனுடைய மகன் தான் இந்த ரூபு என்பதை நம்மால் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். அப்ப பாருங்கள், இந்த சீமோன் இந்த நிர்பந்திக்கப்பட்ட சிலுவையை அவன் சுமந்தது நிமித்தமாக இப்போது அவனுடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதை பார்க்கிறோம். தனக்கும் அது நடக்கிறது, அந்த சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் அது கடந்து வருகிறதை கூட நாம் பார்க்கிறோம். எனவேதான் சிலுவையை மேன்மையாக கருதும் போது, சிலுவை சுமத்தலை பாரமா இல்லாமல் அதை மேன்மையாக கருதும் போது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பின்வருகிறதான சந்ததியும் கூட ஆசீர்வதிக்கப்படும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பொறுப்பை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான காரியம் ஒருவேளை நமக்கு அது பிரியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய பின்னான ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து அதை விட்டு நாம் வழி விலகி போகக்கூடாது. யோனா இதற்கு ஒரு சிறந்த அடையாளமாய் விளங்குகிறார். யோனாவுக்கு கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தை என்ன? நீ எங்கே போக வேண்டும்? நினிவே பட்டணத்திற்கு போக வேண்டும். யோனா நினிவே பட்டணத்து, இப்போது இருக்கிற நினிவே பட்டணத்தின் சூழலை முன்வைத்து பார்க்கிறார். அது மிக மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. இப்போது இருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக யோனா அங்கே கடந்து போனால் இவருடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை என்கிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் யோனாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு யோனா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த சூழ்நிலையில யோனா இதை ஒரு பாடுகளாக கருதுகிறார். இந்த சிலுவையை சுமப்பதை அரிதாக கருதுகிறார். அவர் கருதுவது நிமித்தமாக எங்கே போகிறார்? தர்ஷீஷுக்கு போகிறார். யோசித்து பாருங்கள், அவர் தர்ஷீஷுக்கு போகிறார். ஆனால் தர்ஷீஷுக்கு போற வழியில எப்படியாக இருந்தது? அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? அந்த சம்பவத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? இல்லை. அவருடைய நினைவுகள் சமூகமாய் முடிந்ததா? அவருடைய பாதைகள் சரியாக நடந்ததா? இல்லவே இல்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் அனுமதிக்கிறதான பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதன் வழியே நடக்கும் போது அதனுடைய மேன்மையான வாழ்வு அநேகமா இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோனா இப்போது மறுபடியுமாக தன்னுடைய வழியை திருப்பி நினிவேக்கு நேராய் கடந்து செல்கிறார். என்ன நடந்தது? எந்த ஜனங்களால் கொல்லப்படுவேன் என்று சொல்லி இந்த யோனா நினைத்தாரோ அதே ஜனங்கள் இன்னைக்கு திரளாய் மனம் திரும்பி இருக்கிறார்கள். அதே ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் யோனா அந்த பாடுகளை சகித்து இந்த நினிவே பட்டணத்திற்கு வந்ததால் மாத்திரமே நடந்தது. பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாடுகள் என்பது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அநேக நேரத்தில் அது நமக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலமாய் ஏற்றுக்கொண்டது மூலமாய் வந்ததான பாடுகளை சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டால் பின்னான மேன்மைகள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்பொழுது இந்த சிலுவையானது நமக்கு மேன்மையின் அடையாளமாய் நமக்கு தெரியும். இதை உணர்ந்து கொண்டு செயல்படுவோம். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா, நம்முடைய சிலுவையின் மேன்மையை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்து நன்றி அப்பா. அநேக நேரத்தில் தகப்பனே, இந்த சிலுவையின் பாடுகள் எங்களுக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. உமக்கு நிர்பந்திக்கப்பட்டது போல எங்களுக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவரே அப்பா, நீர் அதை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதையும் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினது போல எங்களுக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் இது நிர்பந்திக்கப்படவில்லை என்பதை நாங்கள் இந்த நாளில் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. இந்த சிறைனே ஊரானாகிய சீமோனுடைய வாழ்க்கையிலிருந்து உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வணைந்து கொள்ளும் அப்பா. உடைய பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பராமே மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மகிமை மகிமை மகிமை